ஐயோ, அக்காவா அத்தானா வந்திருக்காவ. இவ கண்ணில் மட்டும் மாட்டணும், அவ்வளோதான் செத்தோம். பேசாமல் உள்ள போய் மறைஞ்சிக்கிடுவோம். என்ன அது இது ஸ்கூல் நேரத்தில் எங்கே வந்தனுக்கா? உன்னை ஸ்கூலுக்கு படிக்க தானே அனுப்புனேன், நீ இப்படி கட் அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கா? ஐயோ, நான் ஊர்லாம் சுத்தலக்கோ. ஐயோ, இது ஆதிக்கு அக்கா இல்ல, நல்லா மாட்டிக்கிட்டான் போலையே. ஊர் சுத்தலைன்னா பால் காப்பீட்டில் உனக்கு என்னல வேலை? இல்லைக்கோ, அது ஐயோ பாவம் ஆதி, நம்ம தான் போய் எப்படியாவது அவனை காப்பாற்றணும். உள்ள போய் ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நானே கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு எப்படியாவது பெரிய ஆஃபீஸர் ஆக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி ஸ்கூலை கட்டடிச்சிட்டு பொறுக்கி மாதிரி ஊரை சுத்திட்டு திரி. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏன் ஆதி, நீ இப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது. என்னாச்சு உனக்கு? எதுக்குப்பா ஸ்கூல்ல கட்டடிச்சா? நான் உன்னை ஸ்கூலெல்லாம் கட்டடிக்கலாத்தான். ஆதி, ஐயையோ, இவன் என்னத்தை போட்டு கொடுக்க வந்திருக்கான்னு தெரியலையே. சார் சொன்ன கடை இங்கே தான் இருக்கு ஆதி, கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். 2 பேரும் போய் சார் சொன்ன அந்த பேப்பரை வாங்கிட்டு சீக்கிரம் போவோம். அதுக்கு தான் வந்திருக்கோன்னு அக்காட்ட சொல்லல. எப்பாடா தப்பிச்சோம். என்ன பேப்பரு? என்னது வாங்கிட்டு வர சொன்னாவ சாரு? ஏக்கோ, அது A3 பேப்பர், A4 சீட்டு மாதிரி நம்ம கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேப்பரை தான் சார் வாங்கிட்டு வர சொன்னார். வேற எந்த கடையிலையும் அந்த பேப்பர் கிடைக்கல. அதான் சார் இங்கே பக்கத்தில் ஏதோ கடையில் கிடைக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னார். இதை சொல்லாதுக்கா இப்படி தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தா? நான் தான் லூசு மாதிரி ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்போ 2 பேரும் கிளம்புங்க. சரிக்கோ, வாங்கங்க, நம்ம உள்ளே போவோம். சரிம்மா. நல்ல வேலை சுபாஷு, நீ வந்து காப்பாத்தினா. இல்லைன்னா இன்னைக்கு என் நிலமை அம்போதான். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறின்னு பெரியவிய சும்மா ஏன் சொல்லி வச்சிருக்காவ. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு எனக்கும். சரி சரி, நீ ஒன்றும் ஓவர் பில்டப் கொடுக்காத. நான் சைக்கிள் ஜாவி ஓண்ட இருந்துன்னு தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது உங்கள் லட்சணம் என்னன்னு. சரி, பையன் பாவமே, நம்மளை விட்டா யார் இருக்கான்னு தான் இடையில புந்து ஒரு பொய்ய சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்ல. இப்போவாது புரிஞ்சுக்க, இந்த பிள்ளைகளை பின்னாடி சுற்றினா எவ்வளோ டேஞ்சர்னு. சொல்லின்னு தப்பாக நினைக்காத. நம்ம மல்லி வந்த பிறவே கிளம்புவோம்ல, அங்கே வேணா கொஞ்சம் தள்ளி போய் நிற்போம். எதுலையாது இவ்வளோ பட்ட பிறகு நீ திருந்த மாட்டியால? உடனே ஆரம்பிக்காத, வா அந்த கடையில் போய் கொஞ்சம் நேரம் நிற்போம். மல்லி கிளம்புன பிறகு அவளை பார்த்துட்டு தான் நானும் வருவேன். உன்னை காப்பாற்றினது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது. உங்கள் அக்காட்டையே என்னனையும் மாட்டி சாவணும் ஒன்னெல்லாம் விட்டுருக்கணும். ஆதி, என்னக்கோ? இன்னும் போலையா நீ? இது கிளம்பிட்டோம்க்கோ. ஆமாம், நீ சாப்பிட்டு வந்தியா சாப்பிடாம வந்தியா? சாப்பிடலைக்கோ, இனி பேய் தான் சாப்பிடணும். அப்படியா? வயிறு வேற ரொம்ப பசிக்க தான் செய்வு. எப்படி போகிறது வரைக்கும் தாக்கு பிடிக்க போகிறேன்னே தெரியல. சரிக்கோ, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். வேண்டாம் ஆதி, நில்லு கொஞ்சம். ஏன்க்கோ? பசிக்கின்னு சொன்னால ஆதி, உள்ளே வந்து சாப்பிட்டு போறியா? 2 பேரும் வாங்க. வேண்டாங்க்கோ, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டுனா சார் ஏசுவார். அதுக்கு சாப்பிடாம போய் போகிற வழியில் தலை சுற்றி மயங்கி கிடக்கேக்கா. வாங்க 2 பேரும் உள்ளே வந்து சாப்பிட்டு போங்க. எப்படி நம்ம ஐடியா? சரியான ஆளுதாம்ல நீ. உங்கள் அக்காக்கே டஃப் கொடுப்பா போல. சரி, நல்ல போடு. உள்ளே போய் சாப்பிட்டுட்டு நல்லா மல்லியை பார்த்துட்டு போகலாம். நான் ஒன்றும் வரல, நீயே போ. அடைச்சி மூட்டு வா, ரொம்ப பிகு பண்ணாதானே. என்ன செய்ய, தலை எழுத்து. ஓ, சரியான சாப்பாடுப்பா. சரி, அது நீ கிளம்ப வேண்டியதானே? கொஞ்சம் இரு, அவி 2 பேரும் வரட்டும், அந்த பிறகு சேர்ந்து போவோம். மல்லி கிளம்புவோமா? சரி சுருதி, நீ போயிட்டு நான் எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேனே. சரி சரி, சீக்கிரம் போய் சொல்லிட்டு வா. என்ன இவ்வளோ தாமலா இவ்வளோக்காண்டி செய்ய போகிறா நீ? அன்னைக்கே இப்படி தான் இவ்வளோக்காண்டி அந்த சாரு தலையில் தேனீச்சி கொட்ட விட்டா. இப்போவா அவள் வந்தால் தான் வருவேன்னு இப்படி ஒத்த காலில் நிற்கா. அப்படி என்ன மருந்து மைய போட்டு தான் ஒன்றும் மயக்குனால தெரில. அப்போ இதையே தான் இங்கிலீஷ் சார் லீவ் போடுறதுக்கு காரணமா? இதெல்லாம் எதுக்கு நமக்காண்டி பண்ணிட்டு இருக்காவ? இப்படியே போயிட்டு இருந்தானே வையி, சீக்கிரமா ரோட்ல கிறுக்கு பிடிச்சுதான் அலைவா பாத்துக்க. கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடாம இப்படி பேசிட்டு இருக்கா. நான் தான் அவளை லவ் பண்ணியேன்னு வந்துட்டு சொன்னோம்ல. என்னது, லவ் பண்றீங்களா? எல்லாம் தெரிஞ்ச நீமால இப்படி பேசியா? எனக்கும் தெரியுது இதெல்லாம் தப்பு தான், எங்கள் அக்காவுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் என்னமோ தெரியல, அவளை நினைக்காம என்னால் இருக்கவே முடியல. அவளுக்காண்டி எந்த எல்லைக்குனாலும் போவதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இங்கே பாராதி, இந்த வயசில் அப்படி இப்படி தோணத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து வரதான் வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம 12th எக்ஸாம் வேறு எழுத போகிறோம். இப்போ போய் இந்த லவ் கிவ்னு அவள் பின்னால் சுற்றி உன் வாழ்க்கையை கோட்டை விட்றாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். அவள் என் மனசில் இருந்தாலும் நான் என் படிப்பில் கரெக்டாக இருப்பேன்.
நான் நல்லா படித்து ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் அவ அம்மாட்ட போய் அவளை பொண்ணு கேட்டு எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணுவேன் பாரு. அப்போ நீங்களாம் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஐயோ, எனக்கு இது கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நிஜமா இதை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நானே எப்படி இதை உங்கள்கிட்ட வந்து சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் வாயால் இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் அது போதும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பாக உனக்கு அவள் கிடைப்பா. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நானும் உனக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சுபாஷு. எடி சொல்லிட்டு வந்துட்டேன், போமா. என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட கூட காரம் கேட்க மாட்டேங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்க. எடி ஒன்றை தானே கூப்பிட்டு இருக்கேன். நீ எப்படி வந்தா? வந்து கூப்பிட வேண்டியதானே, இப்படியே அடிப்பா? ஆமா, கூப்பிட்ட உடனே மகாராணி அப்படியே திரும்பி பார்த்துட்டே பாரு. அப்போ கூப்பிட்டியோ? சாரி மல்லி, ஏதோ கவனத்தில் கேட்கல. கேட்காதுல்ல, அதான் எனக்கு தெரியுமே. உன்கிட்ட விளங்குறதுக்குள்ள ஒரு கூறம் இல்லை. சரி, கோவப்படாத, வா போவோம். ஆதி, அவ்வளோ வர மாதிரி இருக்கு, வா போவோம். நீங்களும் அங்கே தான் வந்தீங்களோ? உங்களுக்கும் பாதுகாப்பு வீடு உண்டோ? ஆமாம் ஆமாம். சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான். நாங்களும் கிளம்ப தான் போகிறோம். சரி சரி. வா மல்லி. ஓய் நில்லுடி. யாரை பார்த்து டீன்னு சொல்றிய? இந்த டீ போட்டு கூப்பிட வேலைலாம் வச்சுக்கிடாதங்க, சொல்லிட்டேன். சாரி சாரி, இனிமே டீ போட்டு கூப்பிட மாட்டேன். சரியா? இனிமே நீங்க கூப்பிடவே வேண்டாம். ஏ மல்லி நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மல்லி, போவாத. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் கொஞ்ச நாள் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு நாங்க எங்க போனாலும் எங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறியா? சும்மா நாங்க போற வர இடமெல்லாம் பின்னாடியே எங்களை ஃபாலோ பண்ணி வேலை வச்சுக்கிடாதங்க, சொல்லிட்டேன். கோவப்படும் போது கூட நீ ரொம்ப அழகா இருக்கா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? பாருங்க, எங்க அம்மா உள்ளதான் இருக்காவ. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஒழுங்கா +2 முடிச்சிட்டு ஸ்கூல்ல இருந்து நல்லபடியா வெளியே போறதுக்கு வழியா பாருங்க. உங்களால எனக்கோ என் ஃப்ரெண்டுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் நடக்கதே வேற, சொல்லிட்டேன். என்ன கோவம் வருது இவளுக்கு? போ போ, கோவம் இருக்க இடத்துல தான் லவ்வாக இருக்கும். நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கான்னு நானும் பார்க்கேன். ஏன்டி ஒரு மாதிரி இருக்கா? பால்காப்பீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே உன் மூஞ்சி சரியில்லை பார்த்துக்க. என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மல்லி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சொல்லட்டா? என்ன சொல்லு. 12th ஆதின்னு ஒரு அண்ணன் இருக்காவல்ல? ஆமாம், அவனுக்கு என்ன? அவிய என்னைய லவ் பண்ணியாவோ மல்லி. என்னடி சொல்லியா? லவ் பண்ணுறானா? ஆமாம் மல்லி, அவிய 2 பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்னை லவ் பண்ணியனால தான் நம்ம 2 பேரும் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காவ. இங்கிலீஷ் சார் கூட 2 நாள் லீவ் போட வச்சது யார் தெரியுமா? யாரு? அவிய 2 பேரும் தான். 2 பேரும் சார் வீட்டில் போய் தேன்குட்டை களைச்சி விட்டு தியானிச்சுக்கிட்ட சாரை கொட்டு வாங்க வச்சுருக்கானுவன். அதனால தான் சார் 2 நாள் ஸ்கூலுக்கே வரல. என்னடி சொல்லியா நீ? எனக்கும் லேசாக டவுட் இருந்து இவங்க 2 பேரும் எதுக்கு நம்ம பின்னாடியே சுற்றியானு. அப்போ இதுக்கு தான் நம்ம போகிற வர இடமெல்லாம் வந்தானுவலோ? ஆமாட்டி. அவனை இவ்வளோ பண்ணியானோ உனக்கு கோவமே வரலையா சுருதி? இப்படி பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கா. இங்கே பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. நம்ம முத வேலையை வீட்டில் சொல்லி கொடுக்கதான் நல்லது பார்த்துக்க. அவன் என்ன தைரியத்தில் உன்னை லவ் பண்ணியான்னு சொல்லியிருப்பான்? வேண்டாம் மல்லி, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை நமக்கு? அப்போ உனக்கும் மனசில் அவன் மேலே ஆசை இருக்குன்னு சொல்லு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுக்கிடாமல் இருப்போம், அவ்வளோதானே. பார்ப்போம் பார்ப்போம், நீ எவ்வளோ நாள் தான் கண்டுக்கிடாமல் இருக்கானே. ஏன் மல்லி இப்படி சொல்லியா? அப்படியே ஒரு வேளை நானும் ஆதியை லவ் பண்ண என்ன தப்பு? செருப்பை கலத்தி அடிப்பேன் உன்னை. இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையாட்டி? உன் மனசுல இப்படியெல்லாம் வேற என்ன இருக்கோ? அடச்சை, இனிமே உன்கிட்ட சேர்ந்தோம்னா விளங்காது. ஆளை விட்டு தாயே, ஜென்மத்துக்கு என்கிட்ட பேசிடாத. மல்லி, இடி நில்லு மல்லி. சே, இதை பத்தி இவட்ட சொன்னதே தப்பா போச்சு. What was the daily routine of the grandmother at home? Grandmother woke her grandson up in the morning. She got him ready for the school. She said her morning prayer. நம்ம என்ன அவ்வளோ அழகாவா இருக்கும்? நம்மளை போய் லவ் பண்ணியேன்னு சொல்லியாவ. சரி, அப்படி என்ன அழகா இருக்கும்னு நம்மளும் பார்ப்போம். இந்த கண்ணாடி எங்க போச்சு?
ஏம்மா அழகா தான் இருக்கும், நம்மளுக்கு என்ன குறைச்சல்? த்ரிஷா மாதிரி இல்லைனாலும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி இருக்க தான் செய்யும். என்னாச்சு இவளுக்கு? புக்குங்க அடக்கு இவ இருந்து கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா. சுருதி. என்னம்மா? ஆமாம், என்கிட்ட படிக்க போகிறேன்னு தானே சொல்லிட்டு வந்தா, இங்கே வந்து கண்ணாடியை பார்த்து மினிக்கிட்டு இருக்கா. நெத்தியில பொட்டு இருக்கான்னு பார்த்தேம்மா. சரி சரி, நீ உட்காந்து படி, நான் பக்கத்தில் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கடைக்கா? எந்த கடைக்கு போறா? அந்த கண்ணம்மாவிய கடைக்கு தான்டி, எப்போவும் அங்கே தானே போவேன். உனக்கு எதுக்குமா கஷ்டம்? நான் வேணா போயிட்டு வரட்டா? நீ தான் நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, நிறைய படிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னியே. அதெல்லாம் அப்பவே படிச்சு முடிச்சாச்சு. வீட்ல இருந்து படிச்சுட்டே இருக்க சரியா இருக்குமோ, நானும் கொஞ்சம் ஃப்ரீயா அப்படியே வெளியே லாந்திட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. அப்படிங்கிறியோ? சரிட்டி, அப்பாவிய கடையில் போய் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்துரு. நான் போய் கறி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியே என்ன. சரிம்மா, போய் ரூபாயும் முட்டை தட்டையும் எடுத்துட்டு வா போ. ஐயா, அங்கே போனால் எப்படியும் அவையே இருப்பாவ, அவையிலையும் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்களே தவிர லைக் கமெண்ட் ஒன்றும் போட மாட்டேங்கிறிய. லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்டை போட்டுட்டு கடையில் அடுத்து என்ன கூத்து நடக்க போகுன்னு பாருங்க என்ன. ஆதி, என்னக்கோ? இந்த கடலை மிட்டாய் ஸ்டாக்கெல்லாம் தீந்து போச்சு பார்த்துக்க. சரக்கு கொண்டு வரவர்கிட்ட சொல்லியிருந்தேனே, சொன்னியா? ஆமாக்கோ, சொல்லியாச்சு. இன்னைக்கு மதியத்துக்கு பிறகு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காவ. சரி சரி. வேற அந்த பல்லாரிக்கு சொன்னியா? அதான் சொல்லிட்டேங்கோ. சரி ஆதி. என்னம்மா வேணும்? ஒரு 10 முட்டை கொடுங்க. ஆதி, அந்த முட்டையை கொஞ்சம் எடுத்து கொடுமாக்கா. சரிக்கோ. என்ன வழக்கமாக உன்னை கடையில் பார்த்ததே இல்லையா? இன்னைக்கு நீ வந்திருக்கா? சும்மா அப்படியே வெளியே லாந்திட்டு வரலான்னு தான் வந்தேன். சரி சரி, எத்தனை முட்டை வேணும்? 10 முட்டை வைங்க. வேற ஒன்றும் வேண்டாமா? வேண்டாம். சரி இரு, எடுத்துட்டு வரேன். இந்தா, மொத்தம் 65 ரூபா. என்ன? இந்தாங்க. இந்தா, இதை வச்சிக்க. ஐயா, நான் சாக்லேட்லாம் கேட்கலையே, எனக்கு மிச்சம் பைசாவை தாங்க. மீதி பைசா வந்தால் தான் இருக்கு. சாக்லேட்டே நீயே வச்சிக்க. எங்கள் கடைக்கு தடவை வந்திருக்கல்ல, சும்மா எப்படி வெறுங்கையோட அனுப்ப? ஐயா, அதெல்லாம் வேண்டாம். அட, சும்மா வச்சிக்க. நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? இந்த அப்படி. தேங்க்ஸுங்க, நான் வரேன். சரி, பார்த்து போய் என்ன. ஓய், கொஞ்சம் நெல்லு. சொல்லுங்க. இரு, இப்போ வாரேன். இந்தா, இதை உன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துரு. என்ன? எந்த ஃப்ரெண்டுக்கு? அதான் உன் ஃப்ரெண்டு மல்லி, எப்போவும் ரெட்டை பறவை மாதிரி உன் கூடையே சுற்றிட்டு திரிவாள, அவளுக்கும் கொண்டு கொடு. நாளைக்கு நீ மட்டும் சாக்லேட்டை தின்னுட்டு இருக்கதை பார்க்கும்போது உன் மேலே கோவப்பட்டுருவாள்ல. ஆமாம் ஆமாம், அவளுக்கு டேரி மில்க்னா ரொம்ப பிடிக்கும். நான் மட்டும் தனியாக தின்னுட்டு இருக்கதை பார்த்தானா என்கிட்ட உள்ளதை பிடுங்கிடுவா. சரி, அப்போ வாரேன். சரி. எப்படியோ இவ மூலமாக நம்ம ஆளுக்கும் ஒரு சாக்லேட்டை கொடுத்து விட்டாச்சு.